முருகப்பெருமானை வீட்டிலேயே மனதார வழிபட விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்று நாம் வீட்டின் வாசலில் ஒரு அழகான முருகன் கோலம் போட போகிறோம். இந்த வீடியோவில் வெறும் கோலத்தை மட்டும் காட்டப்போவதில்லை. முருகனுக்கு கோலம் போடும்போது எந்த வடிவங்களை பயன்படுத்தலாம், வேல் கோலம் எப்படி வரைய வேண்டும், கோலத்தில் மயில், வேல், அறுகோணம் போன்ற சின்னங்களுக்கு என்ன ஆன்மீக முக்கியத்துவம், எந்த நாளில் போடலாம், எங்கு போடலாம், எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்கலாம். கோலம் என்பது நம் தமிழ் பாரம்பரியத்தில் அழகுக்காக மட்டும் போடப்படுவது கிடையாது. வீட்டு வாசலில் கோலம் போடுவது ஒரு நல்ல தொடக்கத்தின் அடையாளமாகவும், இறைவனை நினைத்து நாளை தொடங்கும் ஒரு வழிபாட்டு முறையாகவும் பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானை நினைத்து போடப்படும் கோலத்தில் வேல், மயில், அறுகோணம், தாமரை, ஓம் போன்ற ஆன்மீக சின்னங்களை பயன்படுத்தலாம். இதில் ஒவ்வொரு சின்னத்திற்கும் தனித்தனி ஆன்மீக அடையாளம் இருக்கிறது. முதலில் வேல். வேல் முருகனின் சின்னம். வேல் என்பது முருகப்பெருமானின் மிக முக்கியமான அடையாளம். பக்தி மரபில் இது ஞானம், தைரியம் மற்றும் தீமையை வெல்லும் சக்தி ஆகியவற்றின் அடையாளமாக போற்றப்படுகிறது. அடுத்தது மயில். மயில் முருகப்பெருமானின் வாகனம். அதனால் மயில் வடிவத்தையும் கோலத்தில் அழகாக சேர்க்கலாம். அறுகோணம். முருகனின் 6 முகத்தை நினைவுபடுத்தும் வகையில் அறுகோண வடிவத்தையும் பயன்படுத்தலாம். எந்த நாளில் முருகன் கோலம் போடலாம்? முருகன் கோலம் போடுவதற்கு ஒரு நாள் மட்டுமே என்று கட்டாய விதி கிடையாது. ஆனால் முருக பக்தர்கள் பொதுவாக செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி, கந்த சஷ்டி போன்ற முருகனுக்கு முக்கியமான நாட்களில் சிறப்பாக வழிபடுவார்கள். அந்த நாட்களில் வாசலில் முருகன் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது பக்தி வழக்கமாக இருக்கலாம். உங்கள் குடும்ப மரபு அல்லது ஆலய வழக்கம் இருந்தால் அதையே முதன்மையாக பின்பற்றுங்கள். கோலம் போடுவதற்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்முடைய முருகன் கோலத்தை ஆரம்பிக்கலாம். இதற்கு அதிகமான பொருட்கள் தேவையில்லை. முதலில் வெள்ளை கோலமாவு. விருப்பம் இருந்தால் சிவப்பு, மஞ்சள், பச்சை போன்ற இயற்கையான நிறங்களை பயன்படுத்தலாம். நடுவில் ஒரு சிறிய விளக்கு வைக்கலாம். மலர்களையும் பயன்படுத்தலாம். முக்கியமாக கோலம் போடும்போது இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுது கோலம் எப்படி வரைவது என்பதை படிப்படியாக பார்க்கலாம். முதலில் கோலத்தின் மையத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இப்போது சமமான இடைவெளியில் புள்ளிகளை வைக்கிறேன். இப்போது இந்த புள்ளிகளை இணைத்து கோலத்தின் வெளிப்புற வடிவத்தை உருவாக்கலாம். அடுத்ததாக நடுவில் ஒரு அறுகோண வடிவத்தை உருவாக்குகிறேன். இது முருகப்பெருமானின் 6 முகத்தை நினைவுபடுத்தும் வகையில் இந்த கோலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது இந்த கோலத்தின் முக்கியமான பகுதி முருகப்பெருமானின் வேல். முதலில் வேலை சுற்றியுள்ள வடிவத்தை வரைகிறேன். பிறகு வேலின் முனையை கூர்மையாக அமைக்கிறேன். கீழே கைப்பிடி வடிவத்தை சேர்க்கலாம். வேலின் இருபுறமும் சிறிய மயில் இறகு வடிவங்களை சேர்க்கலாம். விருப்பம் இருந்தால் முழுமையான மயில் வடிவத்தையும் கோலத்தில் சேர்க்கலாம். இப்போது கோலத்தை சுற்றிலும் சிறிய பூ வடிவங்களை சேர்க்கிறேன். இப்போது கொஞ்சம் நிறம் சேர்ப்போம். மஞ்சள் அல்லது குங்கும நிறத்தில் ஹைலைட் செய்யலாம். மயிலுக்கு பச்சை மற்றும் நீல நிறங்களை பயன்படுத்தலாம். ஆனால் நிறங்களை நீங்கள் விரும்பியபடி மாற்றிக்கொள்ளலாம்.
கோலம் முடிந்ததும் நடுவில் அல்லது பொருத்தமான இடத்தில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றலாம். முருகனை மனதில் நினைத்து மலர் சமர்ப்பித்து ஓம் சரவண பவா என்று பக்தியுடன் ஜபிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த முருகன் ஸ்லோகம் அல்லது கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம். இங்கே முக்கியமானது கோலத்தின் பெரிய அளவு இல்லை, விலை உயர்ந்த பொருட்களும் இல்லை, மனதில் இருக்கும் பக்திதான் முக்கியம். இந்த முருகன் கோலத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலும் முயற்சி செய்து பாருங்கள். கோலம் போடும்போது முருகப்பெருமானை மனதில் நினைத்து உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். கோலம் என்பது ஒரு அழகான வடிவம் மட்டுமல்ல, நம் பாரம்பரியத்தையும் பக்தியையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு அழகான வழியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் முருக பக்தி கொண்ட உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.